வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசு. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் அதிபர் ஆசிரியர்கள் முன்னெடுக்கும் சுகவீன விடுமுறை போராட்டத்தினால் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் அதிபர் ஆசிரியர்கள் சங்கத்தினால் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டிற்கு உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும், கல்வி சுமையை பெற்றோர்கள் மீது சுமத்துவதை நிறுத்தி இதற்கான முழு பொறுப்பையும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்களின் அடக்குமுறை செயற்பாடுகள் அத்துடன் அச்சுறுத்தும் அறிக்கைகளுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் இன்று அனைத்து அதிபர் ஆசிரியர்களும் சுகயீன விடுமுறையை அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. அதிபர் ஆசிரியர்கள் முன்னெடுக்கும் சுகவீன விடுமுறை போராட்டத்தினால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்வி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களின் வரவுகள் குறைவான நிலையிலேயே காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சில பாடசாலைகளில் இன்றைய தினம் அதிபர்கள் ஆசிரியர்கள் வருகை தந்துள்ள நிலையில் மாணவர்களின் வரவுகள் குறைவான நிலையிலேயே காணப்படுவதாகவும், பெரும்பாலான பாடசாலைகளில் ஆசிரியர்களின் வரவின்மை காரணமாக பாடசாலைக்கு வருகை தந்த மாணவர்கள் திரும்பிச் சென்றதை காண முடிவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். நாடாளுமன்றம் இன்றைய தினம் சபாநாயகர் மகதியாப்பா அபிவர்த்தன தலைமையில் கூடவுள்ளது. நாடாளுமன்றம் இன்று முதல் 12ஆம் தேதி வரை கூடவுள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் இலங்கை தொலைத்தொடர்பு திருத்தச் சட்டம் மூலம் 2வது மதிப்பீட்டு விவாதம் நடத்தப்படவுள்ளது. நாளை மதுவரி கட்டளை சட்டத்தின் கீழ் 2 அறிவித்தல்கள், இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் 2 ஒழுங்கு விதிகள் மற்றும் செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டங்கள் சட்டத்தின் கீழான கட்டளை என்பன விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. நாளை மறுதினம் விலங்கின நலம் பேணல் சட்டம் மூலம் 2வது மதிப்பீடு விவாதம் நடத்தப்பட உள்ளது. ஜூலை 12ஆம் தேதி தனியார் உறுப்பினர் பிரேரணைகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துருக்கிரிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் 6 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கொழும்பு அத்துருக்கிரியவில் உள்ள வணிக கூட்டத்தில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் வணிக கட்டிடத்தில் உரிமையாளர் உட்பட 6 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குழுவுடன் வணிக கட்டடத்தில் உரிமையாளரும் தொடர்புடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று பகல் இடம்பெற்ற குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 உயிரிழந்ததுடன் 4 பேர் காயமடைந்தனர். குறித்த தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு 10 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் பயன்படுத்திய 2 வாகனங்கள் 2 இடங்களிலிருந்து நேற்று மீட்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புத்தரின் போதனைகளில் உள்ள விடயங்கள் தான் இன்று உலகில் புதிய சிந்தனைகளாக முன்வைக்கப்படுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பௌத்த மதத்திற்கு நாம் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கும் நவீன விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப உலகுக்கும் இடையில் பாரிய தொடர்பு இருப்பதாகவும், உலகம் எதிர்நோக்கும் எதிர்கால சவால்களை வெற்றி கொள்ளும் வழி புத்தரின் போதனைகளில் உள்ளடக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சப்ரகமுவ மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற இலங்கை அமரபுர மகா நிகாயுவின் அமரபுர திரு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். අමරපුර නිකා ඉතිහාසෙ මම ඔබ වහන්සේලාට කියන්න උවමනා නැහැ. ඒත් මේ රටේ 19 වෙනි සතවර්ෂයේ இன்று நாம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப உலகில் வாழ்கின்றோம். இன்று உலகம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மாறிவிட்டது. குறிப்பாக உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவில் கவனம் செலுத்தும் போது நாமும் அதில் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்த 5 தொடக்கம் 10 ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கும் மனதிற்கும் இடையிலான தொடர்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும்.
புத்த மதத்திற்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான வேலை திட்டத்தை அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் ஆரம்பிக்குமாறு தொழில்நுட்ப அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளேன். மகா சங்கத்தினருடனும் பொதுமக்களுடனும் கலந்துரையாடி இப்பணிகளை தொடர எதிர்பார்க்கின்றோம். இன்று நாம் ஒரு சமூகமாக முன்னேற வேண்டும். அதன்போது நாம் பின்வாங்க முடியாது. அனுராதபுர சகாப்தம் நமது நாட்டின் புகழ்பெற்ற சகாப்தமாக கருதப்படுகிறது. அனுராதபுர காலத்தில் மகா விகாரி, ஜேதவனராம்ப மற்றும் அபயகிரிய போன்ற முக்கிய விகாரிகள் தோன்றின. அப்போது பொதுமக்கள், பௌத்த துறவிகளும் உட்பட அனைவரும் இந்த பிரிவினாக்களில் கல்வி கற்றனர். மகாசேய, ஜேதவனாராம, அபயகிரிய போன்ற பாரிய அற்புதங்களை நிர்மாணிக்கும் அறிவை எமது மக்கள் இப்பிரிவினா கல்வியின் மூலம் பெற்றனர் என்பதை கூற வேண்டும். மேலும் தற்போதைய பொறியியலாளர்களையும் ஆச்சரியப்படுத்தும் நமது சிறந்த நீர்ப்பாசன கலாசாரமும் சிகரியா போன்ற சிறந்த படிப்புகளும் பிரிவினா கல்வி முறையால் உருவானது. நவீன அறிவையும் இந்த சிறப்புகளையும் இணைத்துக் கொண்டு ஒரு நாடாக நாம் முன்னேற வேண்டும். இன்று உலகின் கவனம் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் மீது குவிந்துள்ளது. புத்தரின் போதனைகளில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள தேவையான அறிவு உள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது பற்றி சிறு வயதிலிருந்தே நாம் கற்றுக்கொண்டுள்ளோம். இன்று உலகம் முன்வைக்கும் புதிய சிந்தனைகள் புத்தரின் போதனைகளில் இடம்பெற்றுள்ளன. இன்று நாம் அறிவியலும் மதமும் ஒன்றாக சந்திக்கும் ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். அரசாங்கம் என்ற வகையில் புத்தரின் போதனைகளுக்கும் திரிபீடகத்திலும் இன்றைய விஞ்ஞான உலகிலும் உள்ள உண்மைகளுக்கு இடையே உள்ள தொடர்பை ஆராய்வதில் நமது கவனம் குவிந்துள்ளது. இதை அரசாங்கத்தால் மாத்திரம் செய்ய முடியாது. அனைவரும் ஒன்றிணைந்து இப்பணிகளை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். யுனெஸ்கோ பணிப்பாளர் நாயகம் அடுத்த வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். அனுராதபுரம் முழுவதிலும் உள்ள அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடர்பாக அவரின் ஒரு கோரிக்கையை முன்வைக்க எதிர்பார்க்கின்றேன். இதற்கு குறைந்தது 50 ஆண்டுகளாகும் என்று நமது பேராசிரியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எகிப்து அழிந்து 100 ஆண்டுகளாகியும் இன்னும் அகழ்வாராய்ச்சி பணி நிறைவடையவில்லை. மேலும் அனுராதபுரம் மகா விகாரியின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளை மீள ஆரம்பிப்பதற்கு புதிய நிறுவனம் ஒன்றை ஸ்தாபிக்க எதிர்பார்க்கின்றோம். இது திரிபீடகம் உட்பட பௌத்த தத்துவத்தை படிக்கும் வாய்ப்பை வழங்குகின்றது. இந்த செயற்பாடுகள் அதற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படவில்லை. மகாயான பௌத்தம் உட்பட அனைத்து தர்மங்களுக்கும் இங்கு கவனம் செலுத்தப்பட வேண்டும். புத்தர் போதித்த காலத்திலிருந்த மதங்கள், அதாவது ஆலரா, காலாமா, பரவல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். மேலும் பௌத்த தத்துவம் தொடர்பான மொழியிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். பாலி, கலாசாரம், சீனா உள்ளிட்ட மொழி அறிவு அவசியம். மேலும் இன்று உலகில் உள்ள ஏனைய மதங்களை பற்றிய அறிவை பெற வேண்டும். இன்னும் ஓராண்டில் இதற்கான புதிய நிறுவனத்தை உருவாக்குவது குறித்து தற்போது ஆலோசித்து வருகின்றோம். பௌத்தத்திற்கும் நாம் வாழும் நவீன தொழில்நுட்ப உலகுக்கும் இடையே ஒரு பெரிய தொடர்பு உள்ளது. அந்த தொடர்பை புரிந்து கொண்டு முன்னேற வேண்டும். එන්ජිනේරු ක්‍රමේ තාමත් වර්තමාන එන්ජිනේරුවන්ට පුදුම වෙනවා අපේ ඇති වුණ ක්‍රමයට. ඒ වගේම තමයි සීගිරිය විශේෂයෙන්ම නිර්මාණය කරන්න. සීගිරිය ගොඩනගන එක ලේසි පහසු වැඩ කටයුතු. இலங்கை அமரபுர மகா நிகாயுவின் அமரபுர திருநிகழ்வு நேற்று நடைபெற்றது. 222 வருடங்களாக புத்த சாசனத்திற்காக பெரும் பணியை ஆற்றிய அனைவரையும் நினைவுகூரும் வகையில் அமரபுர தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. சப்ரகம்புவ அமரபுர ஜமகிரி சங்க சபையின் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இலங்கை அமரபுர மகா நிகாயுவின் பதில் தலைவர் கரகுட உயங்குட மைத்திரிமூர்த்தி மகாநாயக்க தேரர் நிகழ்வில் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்வில் அமரபுரம் மகா நிகாயுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் 22 பீடங்களின் மகாநாயக தேரர்களும் பிரசன்னமாகியிருந்ததுடன் அவர்களை கௌரவித்த ஜனாதிபதி நினைவு சின்னங்களை வழங்கி வைத்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான பணியை பாராட்டிய அமரபுர பீடத்தின் அனைத்து தரப்பினரும் ஆசீர்வதித்து ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் ஒன்று வழங்கி வைக்கப்பட்டது. இதற்கு இணையாக சப்ரகம மாகாண ஆளுநர் சட்டத்திரணி நவீன் திசநாயக்கவும் இலங்கை அமரபுர மகா சங்க சபையின் தலைவர் கரகுட உயங்குட மைத்திரிமூர்த்தி தேரலால் ஜனஹிதகாமி தாசனபந்து என்ற கௌரவ நாமம் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கல்பதாவில உட்பட ஸ்ரீபாத ரஜமகா விகாரியின் ஸ்ரீ தம்மதின்ன நாயக்க தேரர், ஜப்ரகமுவ அமரபுர ஜமஸ்ரீ மாவட்ட மகா பிக்கு சபையின் பதிவாளர் டெல்வல முதித நாயக்க தேரர், பலப்பட்டிக ஸ்ரீ சீவலி நாயக்க தேரர், திவ்யாக்கள விஜித சீக்க தேரர் உட்பட மகா சங்கத்தினர், அமைச்சர் பவித்ரா தேவி படியாராட்சி, ஜப்ரகமு மாகாண ஆளுநர் நவீன் திசநாயக்க, முன்னாள் சபாநாயகர் கரு ஜயசூரிய, ஜப்ரகமு மாகாண சபையின் பொதுச் செயலாளர் மகிந்த எஸ் வீரசூரிய, ரத்னபுரி மாவட்ட செயலாளர் வசந்த குணரெட்ன உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
சீன அரசின் பொறுத்து வீட்டு திட்டம் வடக்கு கிழக்கு மீனவர்களுக்கு வேண்டாம் என கடற்றொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. சீன அரசின் பொறுத்து வீட்டு திட்டம் வடக்கு கிழக்கு மீனவர்களுக்கு வேண்டாம் எனவும் நிரந்தர வீட்டு திட்டத்தினை மீனவர்களுக்கு வழங்குமாறும் யாழ்ப்பாணம் சுழிபுரம் அலிமகள் கடற்றொழிலாளர் கிராமிய கூட்டுறவு அமைப்பின் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று சுழிபுரத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர்கள் இவ்வாறு கோரிக்கை விடுத்தனர். சீனா வீட்டு திட்டம் இன்றைக்கு வந்திருக்குது. பொறுத்து வீட்டு திட்டம் அது எங்களுக்கு வந்ததில்லை. அப்போ எங்களுக்கு நிரந்தரமான கல்வி வீட்டு திட்டம் தான் எங்களுக்கு வேணும். கடத்தொழிலை பொறுத்தளவில் எல்லாரும் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இருக்கணும். அப்போ அதாவது எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வீட்டு திட்டத்தை பெற்று தந்தால் நல்லதாண்டு கேட்டு இன்னொன்று இழுவப்படாத பாதிக்கப்பட்டு தான் முழு மக்களும் இருக்கணும். தங்களோட நகைகளை கொண்டு போய் வைக்கணும். பேங்கில் அடகு வச்சுட்டு அடுத்த நாள் என்னென்னா இந்தியன் அடித்து கொண்டு போகிறாங்க. அப்போ பேங்கில் அடக்கிற நகைகளும் இழப்படுது. பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு மக்கள் உண்மையில் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வறுமை கோட்டின் கீழ் அப்படியே இருக்கணும். சங்கத்தில் 426 அங்கத்தவர் உள்ளனர். அவர்களின் முன்னேற்றத்துக்கு காரணம் கொண்டு சீன அரிசி திட்டத்தை தரமான சீன அரிசி திட்டமாக வழங்குமாறும் வீட்டு திட்டம் பொறுத்து வீட்டு திட்டம் இல்லாமல் வீட்டு திட்டத்தை கல் வீட்டு திட்டமாக மாற்றித்தருமாறு இந்திய நிறுவப்பட ஒன்று அத்துமுறை வராமல் செய்யவும் இல்லாவிட்டால் எங்களுக்கு வாழ்வாதாரம் தரவும் ஒன்றுமே இதுவரை காலம் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த இந்திய நிறுவப்படகு சம்பந்தமான நடைமுறைகள் உதவிகள் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. யுத்த காலத்தில் நாங்கள் கொஞ்சம் மீனை பிடிச்சாலும் நிம்மதியாக உழைச்சி சாப்பிட்டு கொண்டு இருந்த நாங்கள் இப்போ எங்கேயும் போய் மீன் பிடிக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் எங்களோட வலியை விடிய நாங்கள் கொண்டு விட்டு கரையை திரும்புவோம் என்ற சாத்தியம் இல்லை. எங்கள் மக்கள் பறவைக்கடலில் கூடுதலாக தொழிற்செய்த இறால் கூடுகள் இதுகள் வந்தது பிற்பாடு பெரும் கஷ்டத்தின் நிலைமையிலும் இருக்கின்றது. வருகின்ற சாமானோ வீட்டு திட்டமோ வாதாரமோ கொடுக்கும்போது நல்ல ஒரு தரமான பொருளாக கொடுக்கும்படி தங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பொது போக்குவரத்து சேவைகளில் பயணச்சீட்டுக்கு பதிலாக இலத்திரனிகள் முறைமை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் கங்கநாத் ரூபசிங்க தெரிவித்துள்ளார். இந்த வருட இறுதிக்குள் ரயில்கள் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகளில் பயணச்சீட்டுகளுக்கு பதிலாக இலத்திரனியல் முறைமை அறிமுகப்படுத்தப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் கங்கநாத் ரூபசிங்க தெரிவித்துள்ளார். 2 வருட முன்னேற்றமும் எதிர்காலமும் என்ற துணைப்பொருளில் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் வெற்றியானது நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகின்றது. கடந்த பொருளாதார நெருக்கடியின் போது இடைநடுவில் நிறுத்தப்பட்ட பல திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க முடிந்துள்ளது. மத்திய அதிவேக பாதையின் முதல் கட்டத்தை ஆரம்பிப்பதற்கான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மத்திய அதிவேக பாதையின் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் ருவன்புர அதிவேக பயண திட்டம் மற்றும் எதிர்காலத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் நிதி முதலீடுகளினூடாக அதிருக்கிரிய தூண்களில் மேல் அமைக்கப்படும் அதிவேக பாதை திட்டத்தை நிறைவு செய்வது தொடர்பில் இருதரப்பு கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. இதற்காக அரசு தனியார் கூட்டு முதலீடுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த வருட இறுதிக்குள் புகையிரதங்கள் உள்ளிட்ட பொது போக்குவரத்து சேவைகளுக்கான பயணச்சீட்டுகளை வழங்க இலத்திரனியல் முறைமை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதிவேக பாதைகளில் கட்டணம் அறவிட்டாலும் சில மாதங்களில் லத்திரனிகள் முறைமை கட்டமைப்புக்குள் உள்வாங்கப்படும் இலக்கு ரயில் திட்டத்திற்கான முதலீடுகளை மேம்படுத்துவது குறித்து ஜப்பான் அரசாங்கத்துடன் ஆரம்பகட்ட கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன. பல புதிய திட்டங்களுக்காக சீனா, இந்தியா மற்றும் ஜப்பான் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். அடுத்த 5 ஆண்டுகளில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறையை 10 முதல் 15% வேகத்தில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். ගත්තහම මම මුලින්ම කැමති කියන්න අපේ අමාත්‍යාංශයේ දැක්ම අපි බලාපොරොත්තු වෙනවා අපේ රට ඊළඟ තලයට ගෙනිහිල්ලා මේ අපේ රට ලෝකයේත් එක්ක සම්බන්ධ කරන ගමන් வீதி அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர் நாயகம் SPM சூரிய பண்டார கருத்து வெளியிடுகையில் கிராமப்புற வீதிகளின் புனரமைப்பு துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொம்மணித்துறை நீதிபதி அக்பர் மாவத்தை மற்றும் உத்தரானந்த மாவத்தையை இணைக்கும் புகையிரத பாதைக்கு மேலே நிர்மாணிக்கப்பட்ட மேம்பாலத்தின் 2ஆம் கட்ட நிர்மாண பணிகளை நிறைவு செய்து அடுத்த வாரம் மக்கள் பாவனைக்காக கையளிக்க எதிர்பார்த்துள்ளோம். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் நாடளாவிய ரீதியில் ஆயிரக்கணக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் கடந்த பிப்ரவரியில் ஆரம்பிக்கப்பட்ட 1000 கிலோமீட்டர் கிராமப்புற வீதிகள் திட்டத்தின் கீழ் 320 கிலோமீட்டர் கிராமப்புற வீதிகள் பூர்த்தி செய்யப்பட்டு
எஞ்சிய தொகையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். ගම්මානවල ව්‍යාපෘති දහස් ගණනක් ක්‍රියාත්මක කරමින් පවතිනවා. ප්‍රධාන වශයෙන් ගත්තොතින් ලේකම්තුමා කිව් පරිදි ඉදිරි සති කීපය තුළ අපි தொடர்ந்து கருத்து வெளியிட்ட புகையிரத திணைக்கள பதில் பொது முகாமையாளர் சஞ்சய் முதலிக்கு இந்தியா 20 புகையிரத இயந்திரங்களை நன்கொடையாக வழங்கவுள்ளதாக தெரிவித்தார். புகையிரத திணைக்களத்திற்கு சொந்தமான சுமார் 12,000 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுக்க மக்களுக்கு வாய்ப்பளித்துள்ளோம். தற்போது புகையிரத காணிகளில் அமைப்பின்றி அனுமதியின்றி அல்லது அனுமதியுடன் குடியிருப்போர் அந்த நிலங்களுக்கு குத்தகை பத்திரம் பெறுவதற்காக பதிவு செய்ய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அந்த இடங்களிலிருந்து அவர்களை நீக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். கரையோர பாதையில் உள்ள புகையிரத நிலையங்களை தனியார் துறையினருடன் இணைத்து பல்நோக்கு திட்டங்களாக அபிவிருத்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதுடன் அதன்படி கொள்ளுப்பட்டி, பம்பளப்பட்டி உள்ளிட்ட 6 புகையிரத நிலையங்கள் தற்போது அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றன. புகையிரத இலைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்திய அரசு 20 இயந்திரங்களை நன்கொடையாக வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. அதன் முதல் கட்டத்தை 2 மாதங்களுக்குள் பெற்றுவிடுவோம் என குறிப்பிட்டார். කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඊට අමතරව අපිට තියෙන ප්‍රධානම ගැටලුව තමයි මැදිරි දුම්රිය මැදිරි ප්‍රශ්නේ. මෑත කාලෙදී අපි දුම්රිය මැදිරි 160ක් මිලදී ගත්තා. ඊට අමතරව දැනට තියෙන தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ஜசி வெல்கம கருத்து வெளியிடுகையில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் பேருந்துகள் மட்டுமே ஒழுங்குபடுத்தல் பணிகளை முன்னெடுக்க முடியும். ஆனால் முச்சக்கர வண்டிகள், பாடசாலை மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகள், டாக்ஸிகள் போன்றவற்றை ஒழுங்குபடுத்தும் வகையில் அந்த சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது தவிர சமூக நலன்புரிக்காக நடத்தப்படும் சிசுசரியம் மூலம் சுமார் 5000 பாடசாலைகளை உள்ளடக்கிய வகையில் சுமார் 1,10,000 பிள்ளைகளுக்கு போக்குவரத்து வசதிகள் வழங்கப்படுகின்றன. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு போக்குவரத்து சேவைகளும் செயற்படுத்தப்படுகின்றன. இது நகர்ப்புற போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும், எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கவும், சூழல் மாசடைதலை குறைக்கவும் உதவுகின்றது என குறிப்பிட்டார். රීමැපිං පටන් අරන් තියෙනවා. කෙටි මාර්ගවලින් බස් අත නව මාර්ග සොයාගෙන ඒ මාර්ගවලින් ගමන් කිරීමට ඒත් ලේකම්තුමා අපිට උපදෙස් ලබා දුන්නා. ඒ තුලින් අපි කළා. තව මේ இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.